இங்க பண்ணணும் பண்ண வேண்டாம், இங்க ஜெயிக்கணும் தோற்றுக்கூடாது, இதெல்லாம் விட்டுடுங்க. Who is the doer? Who is the doer? வார்த்தைக்கு பின்னாடி திங்கர்ல இருந்து எல்லாம் இருக்கு. வருத்தப்படுவோம்னா வருத்தப்படுபவன் இருக்கான், சந்தோஷிப்பவன்னா என்கிட்ட சந்தோஷம் அடைபவன் எவன், சந்தோஷமா இருக்கிறவன், திருப்தியா இருக்கிறவன் எவன், விரக்தியா இருக்கிறவன் எவன், ஆன்மீகத்தை தேடுறவன் எவன். அந்த வார்த்தைக்குள்ள அடங்காதே கிடையாதுங்க. எல்லாருமே டூயர்கள், அனைத்தும் டூயர்கள். அதனாலதான் ஆக்ஷன்ஸ் இந்த லெவல்ல பார்க்கணும். ஒரு ஆன்ம ஞானம், தன்னை அறிதல் அப்படின்றது என்னன்னா பல பிறவிகளை நம்ம இப்படி போயிருக்கோம், பல பிறவிகள் போயிருக்கோம். அலுப்பு, வெறுப்பு, நம்ம மேலே கோபம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஆன்ம ஞானத்துக்கு திருப்புது. இத வெறும் கேரியருக்கோசரம், தன்னுடைய வாழ்க்கைக்கோசரம், மேம்படுத்துறதுக்கோசரம் யூஸ் பண்றவன் இன்னும் பைத்தியக்கார ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் என்னன்னு புரிஞ்சா ஃபர்ஸ்ட் பைத்தியக்காரத்தனம் நிக்குது. யார் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போனான், இப்பொழுது விவகரிப்பவன் எவன், எல்லாமாக விவகரிப்பவன் எவன். இதுல ஆன்மான்ற பொருள் எது? நம்மன்றது உண்மை பொருளேன்றாங்க. ஆன்ம பொருள்ன்றது உண்மை பொருள், இருக்கிற சத்தியமா இருக்கிற ஒரு பொருள் அதனாலதான் அது சத்தியமா இருக்கிறது ஒரு நிலை கூட இல்லை. எல்லா நிலைகளும் சேஞ்சிங் ஸ்டேட்ஸ். கிளைமேட் சேஞ்சிங் ஸ்டேட் இல்லையா, பிளானட்டரி பொசிஷன்ஸ் சேஞ்சிங் ஸ்டேட். சகலமும் போர்சஸ்ல இருந்து, சக்தியில இருந்து கிராஃபஸ்ட் ஸ்டார் மூவ்மெண்ட் வரைக்கும் நிறைய ஸ்டார்ஸ் நம்ம பாக்குறது எல்லாமே டெட் ஸ்டார்ஸ். கோடி வருஷத்துக்கு முன்னாடி செத்தது இன்னும் மறையாம இருக்கு, போயிட்டு இருக்கு. நம்ம செத்துப்போம் 2 ஸ்டாரை பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஸ்டார்ஸ். ஏன்னா அதனுடைய டைம் ஸ்பேன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். சோ இந்த பூமியே மறைஞ்சு போனாலும் அது இன்னும் it would not have died fully, it would not have disappeared, it will not have disappeared. வினோதம் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதனுடைய ஒரு மினிஸ்கியூல் டெவலப் தானே இந்த பயாலஜி. உடம்பா இருக்கிறதா அதுக்குள்ள நம்மளுடைய பர்சனல் சென்டரா இருக்கிற நான் என்ன குரூப் டீசென்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எதனா நிப்பீங்க. வேக்கிங் ஸ்டேட் மைண்ட், வேக்கிங் ஸ்டேட்டா விவகரிக்கும் உணர்வு நிலைகள், கரெக்டா, உணர்ச்சி நிலைகள், ஃபீலிங்ஸ், தாட்ஸ், டிசையர்ஸ், அது எல்லாமே தாட்ஸ் தான். எல்லாம் ஃபண்டமெண்டலா தாட், என்ன மீடியம் தாட். ஒரு அஞ்சறிவு பிராணி, அதனால திங்க் பண்ண முடியல. ஒருத்தன் புல்ல கொண்டு கொடுக்குற மாதிரி கிட்ட வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுக்குறான். ஏன் நம்ம கிட்ட வந்தானே ஏன் கொடுக்கல அப்படின்னு கூட அடுத்த தாட் அதுக்கு வரமாட்டேங்குது. கொடுக்கலன்னா கொடுக்கல, அது மாட்டுக்கு பேசாம இருக்கு. ஏன்னா கட்டி போட்டு வச்சிருக்கான், இவன் உபயோகத்துக்கோசம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மனுஷனுடைய ஆறாவது அறிவிக்கு எல்லா இனங்களும், எல்லா உயிர்களுமே இவனாலேயே வேட்டையாடப்படுகிறது இல்லைங்களா? இதெல்லாம் தானே ஃபேக்ட். இப்படி 5 அறிவு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதனோட டூயர்ஷிப்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது என்ன ஆகுது, உணர்வு உணர்வுல அந்த வடிவம் எடுக்குது. அந்த வடிவத்துக்குள்ள அறிவு அடைபடுகிறது. அதுதான் பிறப்பு. அந்த வடிவமாகவே தன்னை பாதித்து தன்னுடைய ஆகாரம், அப்புறம் இனவிருத்தி செய்தல், தூங்குதல், அவ்வளவுதான். 4-5 காரியம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனித பிறப்புல என்ன நடக்குது, புத்தி ஒண்ணு வருது. அது கூட என்ன ஒரு 3-4 வயசு ஆகுது. ஒரு அளவுக்கு அது தானா இடிச்சுக்காம நடந்து இது பண்ணி விழாம இருந்து, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டிக்கும் ஒரு குழந்தைக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆனா இதனுடைய அறிவு வளர்ச்சி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடா உள்ள போகுது.
அப்புறம் வார்த்தைகளா பிடிச்சு பிடிச்சு பேச ஆரம்பிக்குது. அதுல எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்குது. அங்க உள்ள ஏற்கனவே பழக்கம் ஒழித்தாதான் அந்த ஐடென்டிபிகேஷன் நடக்கும். உள்ளன்னு சொல்றது என்ன? உள்ள பழக்கத்துக்கு முன்னாடியே பிள்ளைக்கே கல்யாணம் ஆல பிறக்க பேரனா கொள்ளு பேரன் போறதுக்கு முன்னாடியே அது பினிஷ்டா இருக்கு. எப்படி பினிஷ்டா இருக்குன்னா நம்ம மூலமாவே நம்மளே டிசைட் பண்ண வைக்குது. அது மெய் உணர்வு. நம்ம இன்னைக்குமே கேள்வி கேட்கறது இல்ல, இந்த டப்பாக்குள்ள அடைச்சு அறிவாங்கன்னு அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல. இந்த பட்டா தீட்டுறோம் உட்காந்துக்கிட்டு இதனோட புத்தின்னு ஒண்ணு நினைச்சு பட்ட தீட்டுறோம். சைக்காலஜிக்கல் லெவல்ல, பிசிக்கல் லெவல்ல பிசிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் பட்ட தீட்டுறோம். உங்களுக்கு சாந்தமோ சத்தியமோ எங்க தென்படணும்? நானே யார்ந்த விசாரத்துல தானே. அதாவது தோன்றியுள்ள இது உணர்ச்சி தோன்றுறது, ஞாபகங்கள் வந்து போகுது, அவைகள் எண்ணங்களாகவும் காட்சிகளாகவும் வந்து போகுது. இதனுடைய மூலம் உண்மையில நான் யார்? ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம தாட்ஸ் வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் விடுறது இல்லை. பாக்குறதுக்கு விடுறதுக்கு அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பர்ஸ் வேண்டியதா இருக்கு. தாட்டுக்கு வந்து நீங்க நிக்கிறதுக்கு உங்க எல்லாம் பாக்கியம் செஞ்சவங்கன்றாங்க. விசாரத்துக்கு வந்து நின்றவங்க அத்தனை பேரையும், விவேகத்துக்கு ஆட்பட்டவங்க அத்தனை பேரையும், இப்பேற்பட்ட பிரம்மாண்டத்துல எவ்வளவு பிறவைகள் இருந்தோமோ, எத்தனை ஃபார்ம்ஸ்ல, எத்தனை விதமான இந்திரியங்கள்ல செயல்பட்டு எப்படி இப்படி எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தோமோ, இது எல்லாமுமே வந்து தன்னை அறிய தலைப்பட்ட, தான் யாருன்னு அறிய தலைப்பட்ட அந்த இடத்துல வந்து அழகா வந்து சங்கமிக்குதுன்றாங்க. அதுவே வந்து பொட்டன்சியில இருக்கிற, சோர்ஸ்ல இருக்கிற ஆன்ம பொருளினுடைய அனுகிரகத்தினால. மாணிக்கவாசகனுடைய சிவபுராணத்துல, திருவாசகத்துல அவர் இந்த லைனே சொல்வார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சிவன் வந்து நின்றுட்டாராம். சிவன் வந்து நிக்கிறதுன்னா என்னங்க? சிவன் ஒரு சிவபெருமான் சொல்லப்படுற அந்த வடிவமோ இதுவும் கிடையாது. அருள் நிலை வருது. அருள் நிலை எப்படி வரும்? கஷ்டம் மூலமா தான் வரும். ஏன்னா நீங்க புத்தியா வடிவெடுத்து மனிதனா வந்திருக்கிற வேலையே இந்த வேலை தான். தலையாய வேலை இது. சாப்பிட்டு ஓடி நாட்டங்களை வச்சு சம்பாதிச்சு ஆனே அருந்தில்ல குடும்பத்தை காப்பாத்துறேன்னு பொறுப்பாளிகளா மாதிரி பண்ணக்கூடாது. பண்றதை பத்தி பேச்சு கிடையாது. நீ யாரும் தெரியாம பண்ற எல்லாமே வியர்த்தம், வேஸ்ட். அதுக்கு பண்ணாம நிறுத்தவே முடியாது. ஏன்னா தாட்ஸ்ன்றது வந்து வெறும் தாட்ஸ் கிடையாது. அப்படியே உணர்ச்சி மயமா உங்களை அந்த நிலையை சத்தியமா நினைக்க வச்சு, உங்க குழந்தை அபிமானமோ, பையன் அபிமானமோ, பேரன் அபிமானமோ, அப்பா அபிமானமோ, குடும்ப அபிமானமோ, பணத்து மேல மோகமோ, சக்தி நிலைகள் மேல மோகமோ, எல்லாத்துக்கும் அப்படி அப்படியே பிக்ஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவு கிரி, ஓடிக்கிட்டே இருக்கும்போது தினேஷ், ஓடிக்கிட்டே இருக்கும்போது மைத்ரேயா, ஓடிக்கிட்டே இருக்கிறதுதா. என்னைக்கோ ஒரு நாள் விழுந்த உடனே வந்து நிந்திர போறது இல்ல, இந்த ஃபார்ம் தான் விழுந்தது. ஏன்னா தினம் ஃபார்ம் விழுது. ஒரு சூட்சமத்துல பாத்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்கன்றது கூட நீங்க ஞாபகப்படுத்திக்க முடியாது. என்ன யோசிச்சுட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டேட்ஸ், தோன்றியுள்ளவைகள்.
தோன்றிய உள்ளவைகள்ல நீங்க மாற்றியா அமைக்க முடியாது, ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். சரி, நீ எப்படிதான் பண்றது, என்னதான் பண்றதுன்னா விசாரம் தான் வழி, வேற வழியே கிடையாது. விசாரம்னா என்ன? ஆண்டா உள்ள கிளம்பும், யாருடா என்ன வேணும் அப்படின்னு ஒரு அதிகார பார்வை வயாது இருக்கு. சாரத்துல இங்க செய்பவரும் எவன், எல்லா செய்பவர்களும் யார்? என் மூலமா பிரவர்த்திப்பவர்கள், அதாவது வெளிச்செல்பவர்கள். இந்த உடலை சத்தியமாக நினைத்து, இந்த உலக விஷயங்களை சத்தியமாக நினைத்து, அதை அப்படி அனுபவிக்கணும், இதை இப்படி அடையணும், இதை இப்படி நாடணும், இதை இப்படி செய்யணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 5 அறிவு உள்ள மிருகங்கள் கட்டி போடப்பட்ட மாதிரி கர்மாக்கள்ல கட்டி போடப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் டிராப். இந்த பாட்டிலே அவர் என்ன சொல்றார்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான். முந்தை வினைனா என்ன? லாஸ்ட் செகண்ட் வரைக்கும், லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் டூயர் நான். இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன். யார் அந்த டூயர்? எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி யார் டூயர்? யார் திங்கர்? ஹூ வாண்ட்ஸ் வாட்? யார் என்னத்தை அடையணும்? இது ஸ்பெஷல் தாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. விசாரத்துக்கு அனுகிரகம் தான், விவேகத்துக்கு அனுகிரகம் தான், இந்த மாதிரி பார்வையே அனுகிரகம் தான். இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிற சூழல்ல வாழறதே பெரிய பதவி. இந்த உலகத்துல நீங்க ஒரு பிரசிடென்டாவே ஆயிடுவீங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதுதான் சர்வம், அதுதான் இந்த உலகத்தினுடைய அத்தனை நிலைகளும். அதனாலதான் நீங்க சினிமா படத்துல பாத்தீங்கன்னா தடான்னு வருவார் சிவபெருமான், தடான்னு அடியவரை சோதிப்பார். மகாபாரத அந்த கர்ணன் படுற அல்லல பாத்தீங்கல்ல, இந்த துஷ்டர்களா இருக்கிற கௌரவர்கள் பண்ற அட்ராசிட்டிஸ பாக்குறீங்கல்ல, எல்லாமே காட் இன் தட் பெரிய ட்ராப், பெரிய காமிக் ட்ராப். என்ன சென்டர்ஸ் எல்லாம் பயப்படுது, இது இருந்தாதான் நான் வாழ முடியும், இத ஓன் பண்ணாதான் நானே இருப்பேன் அப்படின்னு. அந்த நானே இருப்பது பின்னாடி இருக்கிறது அகந்த, புரியுதா? போய் போடுறது. சர்வமும் சக்சஸ் எல்லாம் போய் போய் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நடந்துட்டு இருக்கும்போது தெரியணும், தெரியணும், அதை திருப்பி அனுப்பணும். அந்த அளவுக்கு நீங்க டைட்டா அதே அனுகிரகம் தான் பண்ணோம். நீங்க போனா அது வேகமா வரும். நீங்க நின்றுட்டே தெரிஞ்சு போச்சுன்னா அது வந்துடும். நீ பியூரா ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுதான் அந்த வழிமுறைகள் என்ன சித்தம் கிளென்ஸ் பண்ணப்படுறது, சித்த சுத்தின்னு எல்லாம் நடக்குது, சூழல்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். இந்த பாதையினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஏன்னா இந்த வெளியில இருக்கிறது எல்லாமே சக்தி நிலைகள், அத்தனையும். இறப்பு கூட சக்தி நிலை. யமன் சொல்றது யமன் சொல்றாங்க இல்லைங்களா, இஸ் த லார்ட் ஆஃப் டெத் இல்ல, அது கூட சக்தி நிலை. அதெல்லாம் கூட மாற்றி அமைக்கப்படுது. இங்க பாம்பு வச்சும் டெரரிசம் நடந்தும் அணுகுண்டு போட்டும் இப்படித்தானே சாகுறாங்க, துப்பாக்கியால சுட்டுக்கிட்டும் கத்தியால குத்திக்கிட்டு இப்படித்தானே சாகுறாங்க. எங்க யமன் வந்தான்? யமன் எங்க? யமனை கொள்றான், ஆள் தானே கொள்றான். ஒரு ஆள் தானே இன்னொரு ஆளை கொள்றான், ஒரு நாடு தானே இன்னொரு நாடு ஆக்கிரமிக்க பாக்குது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் சக்தி நிலைகள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்சர் யூடியூப்ல இருக்கு. அவன் ரூபமா வர்றது அதுதான், லார்ட் ஆஃப் டெத் தான். ஒரு கர்ப்பிணியும் அவன் கணவனும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க. அவன் தண்ணி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு மரத்துக்கு அவளை படுக்க வச்சுட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வரான். திரும்பி தண்ணி எடுத்து பாக்குறான். பார்த்தா அவள் செத்து கிடக்கா, அவன் வயசுல இருக்க கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையும் செத்து கிடக்கு. ஏன்னா கரெக்டா ஒரு அம்பு சொருகி
2 உயிரையும் மாய்த்திருக்கு. உடனே கேஸ் எடுத்துட்டு அந்த ராஜா கிட்ட போறோம். ராஜாவுக்கு ரொம்ப ஒரு உன்னதமானவர். ஏன்னா அவர் ஆன்மீகச்சாரெல்லாம் பண்ணி முடிச்சவர். அவர் என்ன பண்றாரு, அந்த பாண்டிய ராஜா ஈஸ்வரன் கிட்ட கேட்கிறார், சொக்கநாதன் கிட்ட, சுந்தரேஸ்வரன் கிட்ட கேட்கிறார், என்ன நடந்தது சொல்லுங்க. அவர் உடனே இந்த மாதிரி இவங்க ஏற்கனவே அங்க தொங்கிக்கிட்ட இருக்கிற அன்பு காத்து நாளா செஞ்சு இவங்க ஏதாவது சாகணும் அப்படின்னு இருக்காங்க. 6 மாசம் முன்னாடி விட்டா அங்க மேல சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த வேடனை பிடிச்சிருவாங்க. அவன் எங்கேயோ இருக்கான், வீட்டுல இருக்கான். அவனை பிடிச்சி அவனோட அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவன் சொல்றான், நான் விடவே இல்லை, நான் இன்னைக்கெல்லாம் போகவே இல்லை அப்படின்றான். உண்மை நடந்தது ஈஸ்வரனே சொல்றது. இது 6 மாசம் முன்னாடி இருந்து அவளுடைய இது முடியுது. அதுக்கோசரம் இது அம்பு யூஸ் பண்ணப்பட்டது. எப்போவோ விட்டு அம்பு யூஸ் பண்ணப்பட்டது. கழுத்தடிக்கு சாகிறாங்க, காரணம் எல்லாம் சாகிறாங்க. திடீர்னு வாக்கிங் போனவங்களுக்கு ஒரு நாள் சுனாமி 2 லட்சம் 3 லட்சம் பேர். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் நம்மளே சர்வசாதாரணமா கொண்டு இருக்கோம். நம்ம ஆகாரத்துக்கோசம் போடுறோம். எறும்புகள் எல்லாம் எறும்பு குத்த பார்த்தா வெளியில கொட்டி சாவடிக்கிறோம். லட்சம் எறும்பு சாவடிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி மீதி உயிர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம மூலமா என்னனே வேலை பண்றோம். இதுக்கு இது தெரிஞ்சுக்கணும்னா, உண்மை தெரிஞ்சுக்கணும்னா, நாளைக்கு ஒரு டெத்து நடக்க போகுது அப்படின்னு என்னனே சொல்றான் இந்த ராஜாக்கு. எப்படி நடக்க போகுதுன்னா, ஒரு மாட்டு கொம்பு மூலமா அந்த ஜான்வாஸ்ல நடந்துட்டு வர அந்த மாப்பிள குத்தி அவனை கிழிக்க போகுது. அதை பாரு, அதுக்கப்புறம் அவங்க கையில எழுது. என்னாலதான் எல்லாம் நடத்தப்படுறது அப்படின்னு. ஏன்னா சக்திகள் தான் இங்க இருக்கு. நம்மள மாட்ட வச்சிருக்கிறது சக்திகள் தான். அனுகிரகம் இல்லாம மரப்பாவே வச்சு தாட்சாவே நான் போறோம். உணர்ச்சியாவே போயிட்டு இருக்கோம். உணர்ச்சியாவே வாழறோம். நம்பி போறோம். ஒவ்வொரு க்ஷணமும் உண்மை. இந்த ஊரு உண்மை, நம்ம வீடு வசிக்கிற வீடு உண்மை. ஒரு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. சந்தேகம் இல்லாதனாலதான் என்ன பண்றது, நிறைய காரியங்களும் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். என் வீடுன்னு ஆயிட்டேனாலே கொஞ்சம் ஏதாவது என் பார்வைக்கு அது சரியா இல்லைன்னா, சரி அடுத்த வாரம் புலப்பட கூப்பிட்டாரு, சரி பண்ணு, இதை சரி பண்ணு அப்படின்னு பார்க்க கர்மா பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். அது பணம் கிடைக்கலன்னா அதுக்கு ஏகப்பட்ட வருத்தம். எல்லா கர்மமும் வருத்தம். எல்லா டூயரும் வருத்தத்தினுடைய புகை. அப்படின்னா பண்ணாம இருக்க முடியாது. பண்ணாம இருக்க முடியாது. நீ செய்ய வைக்கப்படுகிறாய் என்ற உண்மையை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். இயங்க வைக்கப்படுகிறாய், பேச வைக்கப்படுகிறாய், பார்க்க வைக்கப்படுகிறாய். எல்லாம் எந்த ஆக்ட் இல்ல, உடல் மனம் இந்த மாதிரி யோசனை செய்ய வைக்கப்படுகிறாய். எல்லாமே எஸ்கேப் ரூட்ஸ். டூயர் வந்தான்னா தப்பித்தல் தான் நடக்குது, அவாய்ட் பண்றதுதான் நடக்குது. எஸ்கேப்பிங், ரன்னிங் அவே. மாத்தி மாத்தி தான் அமைப்போம். நீங்க பாத்துப்பீங்க இந்த விளையாட்டுல எல்லாம், கார்ட்ஸ் விளையாடுறதா இருக்கும், செட்டு செட்டா மாறி மாறி வந்துட்டு இருக்குல்ல, அதுதான் அமைஞ்சிருக்கு. அந்த கேம்ல அதுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கேரம் போர்ட்ல அடிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அடிச்சீங்கன்னா அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அந்த பொசிஷன்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. எல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், நிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி விசாரித்தல் ஆரம்பம். நீங்க வெறும் தியானம் பண்ணிருந்தா என்ன நடக்க போகுது? ஒன்றும் புரியாம. ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் போய் கத்துக்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரத்தை எது பிடிச்சிக்கிட்டு உங்களோட ஏதோ ஒரு நிலையை அவாய்ட் பண்றதுக்கோ மாத்தி அமைக்கிறதுக்கோ என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியாம பண்ற தியானத்துக்கு என்ன அர்த்தம்? யூ ஆர் ட்ரைங் டு மாடிஃபை சம்திங், or you are trying to run away from something, escape from something. அதனால மூலம் விசாரிக்கப்படணும். ஏன்னா இங்க யாரு பேர்னு விசாரிச்சோம்னா அங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு.
அப்புறம் வந்து அந்த வழியிலேயே வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ரிலீஃப் கிடைக்குது. ஏன்னா இது ஒண்ணுதான் கதி சேர்க்கும். இந்த வாழ்க்கையில நீங்க ஏதாவது அடையணும், அதை தக்க வச்சுக்கணும், அதை வந்து எந்தவித தப்பும் தவறும் நடக்காத ஒரு ரெல்ம் இது. நேர்மையே இதனுடைய இது. என்ன இது? சத்மார்க்கம், சன்மார்க்கம் வாங்க. என்ன உண்மை பொருள் ஒண்ணுதான் இருக்கு இங்க. அந்த உண்மை பொருளை வந்து இங்கேயே இப்பொழுதே, ஏன்னா இங்க இல்லாம இல்ல, ஆனா இதெல்லாம் வழிவிடணும். வழி விடணும்ன்றதும் அதனுடைய அருள். உணரணும். ஒரு உணர்ச்சியை அப்படியே உணரணும். வந்திருக்கிற உணர்ச்சியை உணர்றதுக்கு அவ்வளவு மௌனம் வேணும், அவ்வளவு ஸ்டில்னஸ் வேணும். திருப்பி ஆசைப்பட்டோம்னா வரும், வெறியோட பார்க்கணும், பார்த்தோம்னா அது வந்துடும். அதுக்குதான் மகான்கள் எல்லாம் வந்து வழிமுறைகள்லாம் சொல்லி, கஷ்டம் கிடையாது, நம்பிக்கை வேணும். ஃபெய்த், ஃபெய்த் மூவ்ஸ் மவுண்டன்ஸ். அப்சல்யூட் ட்ரஸ்ட். அதான் புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. சிம்பிளி ட்ரஸ்டிங், அப்சல்யூட் ட்ரஸ்ட். பகவான் வந்து டிஃபைன் பண்றாரு. 2 செய்யுள் பார்ப்போம், பகவான் மூலமா பார்ப்போம், பதில் கொடுத்திருக்காரு. பாப்போமா? ஒண்ணு வந்து உபதேச உந்தியார்ல ஃபர்ஸ்ட் பாட்டே அதுதான். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடவதால் உந்தி பெற. ஃபர்ஸ்ட் பாட்டு. கர்மம் பயன் தரல், கர்மம்ன்றது பயன் என்ன? பலன், பலன் தரல். கர்த்தனது ஆணையால், கர்த்தன் சொல்றது வந்து சுப்ரீம் லார்ட்ஷிப்ப சொல்ற, சுப்ரீம் லார்ட்ஷிப். அப்படின்னா ஆன்ம சாதகம் நீங்க பண்றீங்கன்னா, ஆன்ம விசாரம் பண்றீங்கன்னா, immediately you are connected only to supreme lordship. supreme lord யாரு? the omnipotence, எல்லாத்தினுடைய கர்த்தா. எல்லாத்தினோட கர்த்தா. அப்புறம் கர்மம் வந்து வெறுமே எந்த பேஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாமே பண்ணப்படும். எனக்கு இது வந்து அமைஞ்சிருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது மேல பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. அதுதான் நீங்க சொன்னீங்க கிருஷ்ணர். நான் வந்து கர்மத்துல எனக்கு வந்து நல்லது நடக்கணும், கெட்டது நடக்கணும், எதுவுமே கிடையாது. இது ஆன்ம பார்வையே. இது வந்து சகஜமா புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஏதாவது வேலை பண்ண சொன்னா அது இப்படிதான் பண்ணும். அதை கொண்டு வாடாங்க, அது கொண்டு வரும். இதை எடுத்து போயிட்டா அது இருக்கும். நடுவில் விளையாடிக்கும். ஒரு ஃப்ரெண்ட் வந்தாலும் அவனோட பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த டூயரை வச்சுக்கிட்டு நம்ம குழப்பின்ட்டோம். ஆன்மீகம் அதை விட சிம்பிள். ஆன்மாவை விட சிம்பிள் எதுவுமே கிடையாது. தெளிவுதான் அதனுடைய யதார்த்தமான நிலை. அவளுடைய லைன்ல மியூட் போட சொன்னேன். அனு, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. ஜீவர்களால் செய்யப்படும் கர்மங்கள் அதனுடைய பலனை திருப்பி தரக்கூடியது ஆனது. எல்லாத்துக்கும் பலன் வந்துட்டே இருக்கும். அதுதான் முயற்சியும் தன் மெய்வருத்த குறித்தரும். எந்த அளவுக்கு லேபர் போட்டீங்களோ அதுக்கு டெஃபினட்டா உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும்ன்றது உங்களுடைய பிராரப்த வினையானாலும் அப்படி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க. வந்தே ஆகணும், அப்படியே நம்பிக்கிட்டே வாழறது, இதெல்லாம் தான் டார்ச்சர்.
இந்த நம்புபவன், இந்த கர்மத்து மூலமா வர பலனை நம்புபவன் செல்ஃப் இன்டியூஸ்ட், செல்ஃப் இன்ஃபிளிக்டட் டார்ச்சர். எனக்கு ஜெயம் தான் வேணும், போட்டா 4 மடங்கு எடுக்கணும், ரைட்டா எந்த சயின்ஸுமே தெரியாம மாட்டின்னு இருக்கிறவன் அர்த்தம். என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு மனசுலயும். பாத்தீங்கன்னா எல்லாம் வாழ்வாங்க, வாழ்ந்துட்டு டைம் எல்லாம் சாப்பிட்டேன், என் பணத்தெல்லாம் சாப்பிட்டேன், அப்படியே உலகத்தை சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் யாருன்னு தெரியாது. அதனால யார் யாரோ தன்னை ஓயாம உபத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தன்னை லாஸ் காட்படுத்துறாங்க, தன்னை விரயத்தை காட்படுத்துறாங்க, தன்னை நஷ்டப்படுத்துறாங்க, தன்னை கெடுதல் பண்றாங்க. ஏன்னா தான் யாருன்னு தெரியலன்னா சர்வ குழப்பங்க. தான் யாருன்னு தெரியற அந்த பாதையில நின்றுன்றதாலே சர்வ தெளிவுங்க. இதெல்லாம் சிம்பிள் ட்ரஸ்ட், இதெல்லாம் டிக்டம், அடிப்படை தத்துவங்கள். இப்படிதான் இருக்கு சத்தியம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிளைண்ட் ட்ரஸ்டோட வேண்டிக்கிட்டே இருப்பான், நடந்துரும். ஒரு சுவாமிய, ஒரு கடவுளை நிர்மாணிச்சு இல்லாட்டி குல தெய்வத்தை வச்சு அவன் பெரியவனா கூட இருக்க மாட்டான், படிச்சவனா இருக்க மாட்டான், இந்த உலகத்து சாமர்த்தியம் அவ்வளவு இருக்காது. ஆனா அது மாடு நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட். இந்த உலகத்தை சார்ந்த பொருளா இல்லாமல் உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு விசாரம் எல்லாம் பண்ணாமையே ஒரு கடவுளையே கடவுள்னு ஒரு தன்மையை நம்பி பைத்தியக்காரத்தனமா நம்பி நடந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள்லாம் வேண்டும், நடக்கும். எனக்கு இந்த 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 டாய் வேணும் அப்படின்னு அது ஏங்கு நேங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு சமாதி அனுபவம். பிடிவாதம் பிடிக்கும்ல சில குழந்தைகள்லாம், டேய் இதெல்லாம் வாங்க 5000 ரூபாடா இது அப்படின்னு வரப்பா, 5000 ரூபாடா, அவங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்து கொண்டு வராங்கடா, இதெல்லாம் வாங்க முடியாதுடா, நீ போட்டு 2 நாள்ல உடைச்சிருவடா அப்படி இப்படின்னு என்ன லாஜிக் சொன்னாலும் அது ஏங்க ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்சியரா அதுவாவே ஏங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடந்துரும். யாரோ வருவாங்க கொடுத்துட்டு நடந்துரும். ஏன்னா எல்லாமே உணர்வு தான் பாக்குது. அந்த குழந்தையினோட பிடிவாதமா இருக்கிறதும் உணர்வு, அதை செயலா மாத்தி அதை அடைய வைக்கிறதும் உணர்வு. உணர்வு தான் நம்ம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம். உணர்வு தான் நான் சத்சங்கம் எடுப்பவனா நீங்கள் கேட்பவர்கள் மாதிரி அப்படிலாம் உணர்வுல நடந்துட்டு. அததான் இவர் சொல்றார், கர்த்தனது ஆணையால். கர்மம் பயன் தரல், கர்மம் அதனுடைய எஃபெக்ட்ஸ், ரிசல்ட்ஸ், ஃப்ரூட்ஸ கொடுக்கறது அவருடைய சுப்ரீம் லார்டுனுடைய ஆணை டிக்டம். ஏன்னா உங்களை அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்க வைக்கிறதோ, செய்ய வைக்கிறதோ, எதிர்பார்க்க வைக்கிறதோ எல்லாமே ஆரம்பத்தில இருந்தே அதுதான். உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே அதுக்குதான் வந்திருக்கு. நஷ்டத்தை அனுபவிக்கிறது கூட ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட், லாபத்தை அனுபவிக்கிறதும் ப்ரீ டிட்டர்மின்ட். அதனால சுப்ரீம் லார்ட்ஷிப் உண்டு. இது உண்மை, இதுதான் உண்மை. இது நம்ம நிலைகள்ல இருந்து தேடுறோம். நிலைகள்ல என்ன, நீங்க படிச்சிடுறீங்க, உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கணும், அது ஒரு நிலை. நீங்க பையனா காலேஜ் படிச்சிருந்தீங்க, இப்போ சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனா மாறிட்டீங்க. you become eligible in qualification to get a proper job. நிலை மாறி இருக்கு. அந்த நிலையிலிருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, நீங்க அந்த நிலைக்கு போகணும்னு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கணும், ப்ரீ டிட்டர்மின்ட். அங்க போய் தினம் உட்காந்து அதே வேலையை பண்ணிட்டு இருக்கணும், வருஷ கணக்கா பண்ணணும், ப்ரீ டிட்டர்மின்ட். ஏன்னா எல்லா இடத்துலயும் உணர்வு தான் இருக்கு. நம்ம ஒரு சென்டரே இல்ல. ஏன் இல்லைன்னா அது தினம் நம்மளுடைய அனுபவம் அதுதான். சென்டர் இருந்தா ராத்திரி தூக்கம் வரக்கூடாது. உடம்பும் உணர்வாகவே இருக்கணும், எண்ணங்களாகவே இருக்கணும். எண்ணங்கள் உண்மை, எதிர்பார்ப்புகள் உண்மை, உணர்ச்சிகள் உண்மை அப்படின்னா அது ஏன் 24 hours இருந்தே ஆகணும்? டெத்தும் இருக்கக்கூடாது. இந்த
சூரியன், சந்திரன், பருவகாலங்கள் அப்படின்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு போதிக்கிற உண்மைகள், படிப்பறிவு, சுட்டறிவு எல்லாமே உண்மையா இருக்கும். கரெக்டா? சுட்டறிவா இருக்கிற சகலமும் உண்மையா இருக்கணுமா இல்லையா? நீங்க உங்களை அந்த நேமோட அப்படியே சாஸ்வர பொருளா நீங்க இருக்கணும். அந்த உணர்ச்சிகளோட ஒவ்வொரு உணர்ச்சியும் அப்படியே போயிட்டே இருக்கணும். சூரிய சந்திரர்கள் எல்லாம் உண்மை பொருள் அப்படின்னு எல்லாம் இந்த மனம் இந்த உணர்ச்சிகளுக்கு நடுவுலயே அப்படியே தன்னைத்தானே இது பண்ணிருக்கு இல்லையா, மேல ஏத்தி இருக்கு இல்லையா விஞ்ஞான உண்மைகள் எல்லாத்தையும். பட் என்ன நடக்குது? அதே மனிதனுக்கு என்ன நடக்குது? ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல, அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரணும். அதே மாதிரி ஒரு நிலை செத்தவனுக்கும் எத்தனையோ பேர் பஸ்ல அப்படி பேசிக்கிட்டே அப்படியே செத்தே போயிருப்பாங்க. பக்கத்துல உட்காந்து தெரிஞ்சிருக்காது. டெர்மினஸ் வந்தோம் ரொம்ப நேரம் இறங்கலாம் இறங்குன்னு போய் கண்டக்டர் விழுக்கணும் ஓப்பன் விடுவான், செத்து போயிட்டான் தெரியும். இன்னொருத்தர் தூங்கின்னு வருதான்னு வச்சுங்க, அவனை எழுந்து அவன் எழுந்துட்டான், இவன் இறங்கி ஐயோ வந்துருச்சான், இவன் ஓடல. என்ன போச்சு? அந்த உடல் சாஸ்வதம், உடலுக்குள்ள எழுந்த எண்ணங்கள் சாஸ்வதம். அவன் அந்த செகண்ட் வரைக்கும் என்னென்னமோ எதிர்பார்ப்புகளாகவும் வாழ்க்கை உணர்ச்சிகளாகவும் நல்லது கெட்டதாகவும் இருக்கிற எசன்ஸ் தானே அது. உடம்பு அப்படியே இருக்கு, செத்த உடம்பு பாடி அந்த பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்தா எசன்ஸ காணும், அனிமேட் பண்ண மாட்டேங்குது பாடி. அப்படின்னா என்ன போய் விசாரிக்கணும்? ஆன்சர் என்ன போய் விசாரிக்கணும்? அவர்கிட்ட எவ்வளவு அடிச்சு அவர முகத்தை இது பண்ணி நீ புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். மனம்னு ஒண்ணு இருந்தது, மனத்துக்கோசரம் உயிர் அங்க இருந்தது. அந்த உயிர் மனத்தை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆயிட்டாரு அவரு, அழுக ஆரம்பிச்சிருவாரு. இயற்கையில இருக்கிற தாவரங்கள் பழங்கள் கூட என்னங்க ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்டுங்க. இன்னைக்கு காத்தால வாங்கின பழுத்த வாழைப்பழத்தை நீங்க இன்னைக்குள்ள சாப்பிடணும், நைட்டு அழுக ஆரம்பிச்சிடும். It is to be eaten. It is finished product. எல்லாமே அப்படிதானே இருக்கு. ஆறு மாசம் 4 மாசம் அரிசியை போட்டு டப்பால திறக்காம வச்சீங்கன்னா உள்ள தானா பறக்குது, ஜனிக்குது, நடந்துகிட்டே இருக்காங்க இந்த பிரபஞ்சம் பூரா. சோ இங்கேயே இருக்கு. என்னவோ நம்ம ஸ்பெஷல் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் கிடையாது. பார்த்து 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 ஐயோ நானேதான் அந்த பொருள் அப்படின்னு போய் நம்ம சங்கமிக்கிறோம். இங்க இது போயிடுது, போய் விழுது, மெய்யாவே இருக்கும். அதனுடைய போற பாதையை பத்தி, முக்கியமா கர்மங்களை பத்தி அவர் விளக்குறார். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. ஜீவர்களினால் செய்யப்படும் கர்மங்கள் எல்லாம் அந்த கர்மத்தின் பலனை அதனை செய்த உயிர்களுக்கு திரும்ப பிரதிபலனாக தரக்கூடிய செயலானது உலகையும் உயிர்களையும் படைத்து காத்து அவரவர்கள் செய்த கர்மத்தின் வழியே இயங்கும் கர்த்தாவாகிய கடவுளின் ஆஞ்ஞைக்கு உட்பட்டே செயல்பட்டு வருகிறது. கடவுள் விதித்தபடியே உயிர்களுக்கு பலனை தருகிறது. ஏனெனில் கர்மமானது சுதந்திரமாக தனக்குத்தானே இயங்கும் சக்தி உள்ளது அன்று. சக்தி நிலைகள்லாம் கூட ஜட நிலைகள் போறோங்களா? சூரியன் மெக்கானிக்கலா இருந்துட்டு இருக்கு, பூமி மெக்கானிக்கலா சுத்துது, சுழட்டி விடப்பட்டு சுத்துது. எல்லாத்துக்கும் ஆரம்பம் உண்டு, ஏண்டு உண்டு. சர்வ சிருஷ்டியும் நிலைகள், ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்சஸ். And they bound to disappear. They are bound to disappear. எப்படி நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி கொஞ்ச நேரம் இருந்து அது மறந்தே போயிடும். தாகம் எடுத்தது, தண்ணி குடிச்சா முடிஞ்சு போச்சு. யாருக்கு திருப்தி வந்தது? தண்ணி குடிச்சது. யாருக்கு தாகம் தணிந்தது? உடலுக்குன்னு சொல்லலாம். உண்மையில
இருக்கா, நான் உடலா? அப்படின்னு நீங்க தன்னுடைய கோர்வையை ஆராய ஆரம்பிச்சீங்கன்னா விட வர ஆரம்பிச்சிருது. எல்லாம் பூரண பொருள் ஒண்ணு இருக்கு, அது நிறைவாக இருக்கிறது அப்படின்லாம் வருது. வந்தது வேற எல்லாம் ஃப்ரீ ஆகுது. இந்த பூமிக்கு உஷ்ணம் சதா கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நீர்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது, மழை பருவ காலங்கள்ல பெய்து கொண்டிருக்கின்றது, கனிகள் இது பயிர் அத்தனை வந்து 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 சாப்பிட்டு 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 என்ன ஏது இதுக்கு பின்னாடி இவைகள் எல்லாம் இப்படி மாஸ் ப்ரொடக்ஷனா பூமி பூரா விளைவிப்பவன் எவன்? எல்லாவற்றுக்கும் ஆதாரம் எவன்? இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்னு கூட என்னுடைய பொழுதை நடத்துகிறவன் எவன்? அதான் அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் சுப்ரீம் லார்ட் தான் அந்த பலன்களை திருப்பி கொடுக்கிறார். கர்மமானது சுதந்திரமாக தனக்குத்தானே இயங்கும் சக்தி உள்ளது அன்று. எப்படி பஸ்ன்னு ஒரு வாகனத்தை அத்தனை பார்ட்ஸ் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாலும் டிரைவர்னு சுட்டறிவு ஞானமா அது இயக்கம் தன்மையை தெரிஞ்சின்ற ஒத்தம் தான் அதை இங்கிலீஷை ஆன் பண்ணி சின்ன சின்ன கண்ட்ரோல்ஸ் வச்சு அப்பேற்பட்ட பஸ்ஸை ஒரு சில மணி நேரங்கள்ல இவ்வளவு ஸ்பீட்ல ஒரு டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இயக்கி. அத போல இந்த பிரம்மாண்டம் அதான் காஸ்மாஸ்ன்றாங்க. காஸ்மாஸ்னாலே பர்ஃபெக்ட் ஆர்டர்னு அர்த்தம். எல்லாம் கரெக்டா நடந்துட்டு டிசார்டரே கிடையாதுங்க. சக்திக்கு தான் இப்படி இருக்கும்னே தெரியாது. இப்படி கூட்டு கூட்டு புயல் விசாகப்பட்டினம் ஏதோ ஊர்களெல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னு தெரியாது. மாடு ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின்னால அடிபட்டு சேர்த்துன்னு கிடையாது. அதனோட இடத்துல ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்கான். மான் ஓடுற ரோட்ல காட்டுக்குள்ள நடுவுல ரோடு போட்டிருக்காங்க. அதனால மானோட இடத்துல நம்ம வண்டி போய் அதை அடிச்சு அதை இப்படி எல்லா நிலைகள் எல்லாருமே ஆல்ரெடி செட். ஆன்ம ஞானம்ன்றது உண்மையை அறியும் ஞானம். தன்னுடைய உண்மையில எல்லா உண்மைகளும் புதைஞ்சு கிடக்கு. தானே யாருன்னு பார்க்கும் பொழுது சர்வ பிரபஞ்சத்தினோட உண்மை அத்தனை காலம். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் காலமா மாறிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. காலத்தை உற்பத்தி பண்றோம். நான்ற வார்த்தைக்கு பின்னாடி நான் அதை நாளைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னும் போது நாளே இந்த வார்த்தையினால அங்க காலம் வருவாங்க. நான் சொல்லும் பொழுதே காலம். Because you take yourself to be the body and body is in time. You are not time. It is an idea. You are taken to be yours. You are taken to be real. It is not true. நான் சொன்னாலும் என்னன்னு சொன்னாலும் என்ன சொன்னீங்களாலும் டைம் 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 பாம் வச்சுக்கிறீங்க. டைம் பாம் வச்சுக்கிறீங்க. இது அப்சல்யூட் ஃப்ரீடம். டைம்லெஸ்னஸ் ஒண்ணும் கிடையாது. ஆழம் இல்ல. அப்பனா என்ன டைம்? ஆழ்ந்த வருது யாரும் என்ன டைம்? சிவத்துக்கு சிவம்னு தெரியாது, சக்திக்கு சக்தின்னு தெரியாது. அதுதான் ஆன்ம ஞானம். சகஜத்துல சகஜம் அது மாதிரி ஒரு சகஜமே கிடையாது. அப்படி போய் சப்புன்னு போய் முடியறது இல்ல. மங்களமான ஸ்திதி அது. கர்மமானது சுதந்திரமாக தனக்குத்தானே இயங்கும் சக்தி உள்ளது அன்று. இப்படி
தற்சுதந்திரம் ஃப்ரீவில் அற்ற கர்மம். இப்படி தற்சுதந்திரமற்ற கர்மமானது கர்ம பலனை தரும் கடவுளாக எப்படி ஆக முடியும்? கர்மம் தானே இயங்கும் செயலற்ற ஜடமே ஆகும். அப்படியே டெபினிஷனை பண்ணிட்டு விட்டுட்டு இதுல என்னன்னா ஜடம். ஏன்னா டூயர் இஸ் ஜடா. அதை செய்பவன் ஜடம். எப்படி ஜடம் சொன்னா ஆழ்ந்த உறக்கத்துல அவன் இல்லை, பிரபஞ்சம் இல்லை, அவனுடைய கடவுளா யார் யாரையோ இது பணஞ்சிருந்தான்னா அவைகள் இல்ல, இவனும் இல்ல, உலகமும் இல்ல. ஜீவ ஜட ஈஸ்வரர்கள் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்சல்யூட் என்னன்னு சொல்ல வார்த்தை கூட நம்ம போடக்கூடாது. கரெக்டா? அப்படி இருந்த இடத்துல அதற்கு முன்னாள் வரைக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆட்படுவதற்கு அந்த க்ஷணம் முன்னாலே என்னென்ன வீச்சுல என்னென்ன இதுல தாறுமாறா அந்த மனம்னு இந்த ஆன்மாலேருந்தே எழுப்புற அந்த சக்திக்குள்ள தன்னுடைய தனித்த பதிவுகளா தனி ஐடென்டிபிகேஷன்ஸா அவன் போட்டு வச்சிருந்த அத்தனை எசென்சியல் திங்ஸும் இது குவாலிட்டிஸும் குணங்களும் எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அவைகள் தான் எழுந்து கொள்கின்றன. அவைகளுடைய உதித்தலே பிறப்பு. அவைகளுக்கு எக்ஸ்பிரஷன் வேணும். சக்தி நிலைகள் சாதாரணமா போயிட்டு இருந்தது, அதை பிடிச்சு நம்ம போயிட்டு போட்டோம் பேக்கெட் பண்ணி. புரியுதா? இங்க எல்லா சக்தியும் அபண்டன்ட். அதனால நீங்க ஜீரோ ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா, தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா சித்திகளா வருது. புரியுதா? அப்சல்யூட் எம்ப்டினஸ்க்கு போனீங்கன்னா நீங்க இறைவன் ஒருத்தருக்கு தான் ஃப்ரீ வில் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரீடமே, ஒரு சூரியன் இருக்கிறது அவர்னால, நட்சத்திரங்கள் பிரம்மாண்டம் இருக்கிறது அதனால, அதனால இல்ல, அதுவே பிரம்மாண்டம். பூர்ணம் இதம், இங்க இருப்பதும் பூர்ணம். அப்படின்னா பிரம்மாண்டமே இருக்குன்னா நான் இன்க்ளூடடா இல்லையா? சோ கால்டு நான் என்னோட குரூப்ல விவகரிச்சிட்டு இருக்கேன், என்னோட எல்லாம் இன்க்ளூடட். சோ ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆட்படுவதற்கு முன்னாடி இருந்த அந்த க்ஷணம் வரைக்கும் பதிந்த பதிவுகள் அறியாமையினால் தனித்த சென்டரா அந்த பாடியை மாத்திரம் தனித்த அகந்தையா வச்சுக்கிட்டு நிறைய அகந்தைகள் இருக்கு உள்ள. புரியுதா? அடுத்த நாள் நீங்க வீடு கட்டுறீங்க வச்சுங்க, ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க உங்க குடும்பம் அத்தனை பேரும் சேர்ந்து நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு வாஷ் பேசின் வேணும், இந்த இடத்துல ஒரு இது வேணும், ஷெல்ஃப் வேணும், அந்த இடத்துல ஒரு பரன் வேணும், ஸ்டெப்ஸ் இப்படி போக கூடாது, அப்படி போக ஒரே ஆல்ட்ரேஷன்ஸ். எல்லா மூளைகளும் எல்லா மனங்களும் சேர்ந்து இயங்கித்தனா என்ன பண்ணுவோம்? அந்த மேஸ்திரியோ கான்ட்ராக்டோ வேலையே பண்ண முடியாது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க, சைத்தியம் முடிச்சிடும். அதனாலதான் நிறைய கான்ட்ராக்டர் ஆளே சைட்லயே இருக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா மனித மனம் அவ்வளோ ஸ்ட்ரேஞ்ச், ஆசைகள் அப்படி கிடக்க உள்ள. சோ அந்த மாதிரி ஒரு எண்ண சுழல்கள்ல பெரிய ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. ஒரு 7-8 மூளைகளும் 7-8 மனங்களும் சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டுறதுல எல்லாம் போய் உடனே போயிருக்கு. டயர்ட்னஸ்ல வெறும் லீஸ் ஆஃப் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் மூலமா தான் ரெஸ்ட். மனம் போச்சுன்னா ரெஸ்ட், அப்சல்யூட் ரெஸ்ட், தூக்கம். சோ அந்த டயர்ட்னஸ் போன பிறகு எது பிடிச்சுக்கும்? எல்லாரும் ஒரே பாயிண்டா இருந்தாங்கன்னா, எல்லாரும் ஒரு வீட்டுல நடக்க போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு தயாரானாங்கன்னா எல்லாருக்கும் அதே பரபரப்பு இருக்கும். எல்லாரும் டைம் வைக்காமே 4 மணிக்கு எழுதுப்பாங்க. எது எழுப்புது? இந்த பயோ கிளாக்க இதை அனிமேட் பண்ண வைக்கிறது எது? எல்லாத்துக்கும் முன்னாடி ஏதோ ஒரு சித்தரா இருந்தாங்கன்னா அங்க எழுதுக்க முடியும். அது எதுவா இருக்கும்? ஒன்னும் பாரபட்சமற்ற வெறும் இருப்புணர்வு. வெறும் இருப்புணர்வு அல்ல, அறிவு மயமா இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. வேற கம்ப்ளீட்னா என்னன்னா அது சகஜமா என்ன எப்படி மாத்தினாலும் மாத்திக்கலாம். மனித மனம் மூலமா மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம். ஒரு ஆடு கர்ப்பம் தெரிச்சு இன்னொரு ஆட்டுக்குட்டியை போடுதுன்னா அங்கேயும் இருக்கும். ஒரு புல்லு வரணும்னா அங்கேயும் இருக்கும். உணர்வை பிடிச்சிட்டா எல்லாம் முடிவு போச்சு.
அந்த உணவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இந்த மெடிஷன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சப்கான்சியஸை யூஸ் பண்ணி மெடிஷனா மாறுவாங்க. எல்லாம் அங்க சித்துல பண்றாங்க, போய் பியூர் கான்சியஸ்னஸ் போய் டச் பண்றாங்க. மந்திரவாதி எல்லாருமே அதை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இங்க இது வந்து ஆக்சுவலா ஞானத்துக்குரிய பொருள். ஏன்னா இது ஒண்ணுதான், இதுக்கு மேல ஒண்ணும் நிலையே கிடையாது. அது ஒண்ணுக்குதான் ஃப்ரீ வில் இருக்கு. அது ஜடம். என்ன பதிவுகள்லாம் நான் வீட்டை கட்டுறதை பத்தி ஏகப்பட்ட பிளான் எல்லாருமா வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு அன்னைக்கு டயர்டா தூங்குறோம். அன்னைக்கு பெரிய ரூப் போட்டிருக்காங்க வச்சுங்க, எல்லா சைட்ல இருந்து எல்லாரும் ஆசாசியா பார்த்துட்டு வந்து டயர்டா தூங்கும். அடுத்த நாள் எழுந்தவொடனே இவ்வளவு பிளான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த உணர்ச்சிகள் என்ன பண்ண எழுப்போம். அந்த உடம்புக்கு உயிரை கொடுக்குது. உயிரை எப்படி கொடுக்குது? மனம் மூலமா தான் கொடுக்குது. அதனாலதான் அதை வந்து அன்கான்சியஸ்னஸ்னே சொல்றாங்க. தூக்கத்தை என்ன சொல்றாங்க? நினைவுகளும் மறப்புகளும் எதுவுமே அற்று இருக்கு, மனமற்று இருக்கு. அப்புறம் அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த வேகத்துக்கு யார் யார் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு ஏத்த மாதிரி இன்ட்ரெஸ்டடா எழுதுப்பாங்க. அந்த ஒரு உணவு மூலமா பலவித ஆசைகளை கொண்ட பல அகந்தைகள் துருன்னு எழுந்துக்கும். அந்த நினைவுலயே போவோம். எல்லா வேலைகளும் அதுலயே நடக்கும். இவைகள்லாம் என்ன, எப்படி போக முடியும்? ஜடமா இருந்தாதான் விட்டு விட்டு எரியணும். கரெக்டா? சீரியல் பல்ப் மாதிரி ஒரு செகண்ட் ஆன் ஆகுது கரண்ட் வருது, ஒரு செகண்ட் கரண்ட் வரல, ஆஃப் ஆகி ஆன் ஆகி அப்படின்னா கரண்டா ஏதோ இருந்துட்டே இருக்கு. ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. ஆஃப் ஆன என்ன எது பண்ணுது? அகந்தை பண்ணிக்குது. அதுதான் வேணும் வேணாம், பிடிச்சிருக்கு பிடிக்கல, நல்லது கெட்டது, இதெல்லாம் கர்மத்துக்கு பேஸ் மெட்டீரியல். எல்லா கர்மத்துக்கும் இதுதான் பேஸ் மெட்டீரியல். இது ரெண்டு பேரோட பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்க ரெண்டும் இருக்குங்க, ஒரே சமயத்துல இருக்கும். நடுவில் ஒரு ஆள் வந்துருவான், இதை வச்சுட்டு இருக்கிறேன், பிடிச்சிருக்கு ஆனாலும் அவ்வளவா நல்லா இல்ல, இப்படி மாறினா திருப்பி பிடிச்சிடும் அப்படின்னு எல்லாம் கூட 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 பல பர்முடேஷன் காம்பினேஷன் நுணுக்கமா இதெல்லாம் பேரறிவு உணர்வை எடுத்துக்கிட்டு தனித்த தன்னுடைய உடலுக்குள்ள தனித்த சுதந்திரம் இருக்கிறவனா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நினைப்புனாலேயே நினைப்பு உற்பத்தி ஆகுது. நினைப்பே திருப்பி அவனை கட்டி போடுது. கர்மத்தை பண்ணிடுவான். திருப்பி அந்த கர்மம் நிறைய கர்மங்களுக்கு ஆரம்பமா போகுது. இது எல்லாமே ஜட இயக்கங்கள். இயக்கங்கள் எல்லாமே ஜடம். சக்தி நிலைகள் கூட ஜடம். ஜடம் ஜடம்னா என்ன? சுய அறிவு கிடையாது. ஓடிவிடும், மறைஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த பிசிக்கல் ஃபார்ம் மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு வேற வேற முகங்கள், வேற வேற பஞ்சேந்திரியங்கள், வேற வேற வாசனைகள், விட்ட இடத்துல இருந்து தொடருதல் அப்படின்ட்டு எங்கேயும் கேப் கீப்பு கிடையாது. கேப் பிளஸ் யூனிவர்சிட்டி இன்டர்வல் பீரியட்லாம் கிடையாது. ஃபார்ம்லெஸ்னஸ் கூட ஃபார்ம் தான். ஏன்னா அடித்தளமா இருக்கிறது பேருணர்வு, உண்மை உணர்வு, அறிவு. அதனாலதான் இவங்க சக்தி நிலைகள் எல்லாம் அம்பாள் சுரூபமா பல விதமா படைச்சிருக்காங்க. நவராத்திரி செலிபிரேட் பண்ண எல்லா விதவிதமான சக்தி நிலைகள் எல்லாம் இருக்கு. சக்தி நிலைகள் நிக்கணும்னா கடைசியா அது சிவத்தை உணரணும். தான் சக்தி மாத்திரம் இல்ல, தான் சிவம்னே உணரணும். திருப்பி சிவம் அதை அனுகிரகிக்கணும். ரெண்டு பேர் கிடையாது. சக்தி நிலையே சிவம், சிவமே சக்தி. அதுக்கு அந்த இதை அதுதான் பண்ணுது. அசுரர்கள் அவங்க சம்மகரிக்கும் பொழுது ரத்தம் சொல்லிட்டுன்னா அந்த ரத்தத்துக்கு புது அசுரர்கள் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் தலையே வெட்டி எடுத்துருவார் அம்பாள். அப்புறம் எங்க நிக்குமா, நீ இதுக்கு மேல போக கூடாதுன்றதுக்கு சிவமே கீழே வருவாராம். கீழே படுத்துட்டு அவருக்கு ஐயோ சுவாமி உங்க மேல கால வச்சுட்டுவா நிறுத்துன்றதுக்கு அவர் பண்றாரு. இப்படியே அது ரியலைசேஷன் நடக்கிறது உள்ளுக்குள்ளதான் நடக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம நிறுத்துறது நிக்கிறதா கிடையாது. பண்ணு டூயர் இல்லாம பண்ணு.
அப்சர்வர் இல்லாம இரு, ஆப்சர்வேஷன் மாத்திரம் நடக்கட்டும், டூயர் இல்லாத டூயிங் நடக்கட்டும், சீயர் இல்லாத சீயிங் நடக்கட்டும். ஏன்னா சுப்ரீம் லார்ட் ஒன்லி இஸ் ப்ரிவைலிங் ஹியர். இதுதான் ட்ரூத். இன்னொரு பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம், வினை முதல் யார் என்று வினவி தன்னை அறிய கர்த்தத்துவம் போய் வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம். வினை முதல் யார் என்று வினவி கேட்கிறோம், யாருதான் பண்றவன் என்கிட்ட, யாருதான் இந்த பலனை எதிர்பார்க்கிறவன், யாருதான் கோவப்படுறவன் இந்த விஷயம் மேலிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த உணர்ச்சி வந்து நின்றுடும். ஒரு பொருளுங்க, ஒரு பொருளுக்கோசம் 2 பேர் காம்படிஷன்ல இருக்கீங்க வச்சுங்களேன், ஏன் இப்படி நான் பரபரக்கிறேன், இதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த வீச்சு குறைஞ்சிடும். வீச்சு குறைஞ்சா ரூல்ஸ் மாறிடும், உங்களுக்கு கிடைக்காம போகாது. அது நிறைய இருக்கு, அதுக்குள்ள இந்த மனம் போட்டு இது பண்ணிடும், அந்த இடத்த கெடுத்து விட்டுரும். இன்னும் அருமையா நடக்கும், ஏன்னா அவர்கிட்ட விட்டா அவர் பர்ஃபெக்டா பண்ணுவாரு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். திருப்பி அதனால கடைசியா துக்கம் தான் வரும், கிடைச்சாலும் துக்கம் வரும். ஏன்னா பயங்கர பிரயத்தனம் பண்ணிருப்பீங்க, அந்த பிரயத்தனமே அங்க தேவையில்லாம இருக்கும். இப்படி ஞானிகள் வந்து ஒரு குகைக்குள்ள அப்படியே உட்கார்ந்துடுறாங்க, சுத்தமா மூலத்தை பார்த்துடுறாங்க, யாரு இங்க எல்லாமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் வந்து திருப்பி இது அனுகிரகத்தினால விசாரமும் முடிஞ்சு போயிடுது. அப்புறம் கண்ணை எடுத்து 5 புலன்களை யூஸே பண்ணலாம். அதுக்குன்னு இது பேர் சோம்பேறித்தனம்னு இல்லை, இது ஞான நிலை. அதனாலதான் நம்ம ஞானம்ன்றத வந்து ஓரளவுக்காக நம்ம என்ன ஆக்சுவலா இது பாதை பாத்தீங்கன்னா, இது அப்சல்யூட் லார்ட்ஷிப். அப்சல்யூட் லார்ட்ஷிப், கடவுளர் நிலைகள்லாம் தாண்டிய முழுமையான நிலை. என்ன ஃபார்முடைய உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க ஃபார்ம், இந்த பிசிக்கல் பாடி எல்லா உண்மையும் அதுல தெரிஞ்சிடும். வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம், வினை முதல் யார் என்று வினவி தன்னை அறிய கர்த்தத்துவம் போய் கருவம் 3ம் கழலும் நித்தமா முக்தி நிலை இது. கர்மங்களின் கர்த்தாக்கள் நாமானால், டூயர் நாமானால், நாம் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டி வரும். பலன்களை அனுபவிக்க, பலன்கள்ல 2 இருக்கு. டூயர் நானா இருந்தா ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட், இது கிடைக்கும் இது கிடைக்காது அப்படின்ற 2 பலன் இருக்கு. நியூட்ரல் பலன் கூட அதுதான். முக்கியமா என்ன, இவனுடைய உணர்ச்சி தானே முக்கியம். நான் எதிர்பார்த்த லெவல்ல கிடைக்கல அப்படின்னு ஒரு அதிருப்தியும் இருக்கும்ல. எல்லா நிலைகளும் வந்து நம்மளாலேயே சிருஷ்டிக்கப்படுகிறது. அதுதான் சொல்றாரு, கர்த்தாக்கள் நாமானால் வினை பயன்கள் என்னவோ டிகிரில இருக்கு. கர்மங்களின் கர்த்தாவான நான் யார் என்ற கேள்வியால் ஆன்மாவை நாடி அதன் உண்மையை அறியும் பொழுது கர்த்தா நான் என்ற அபிமானம் அழியவே, அகத்தை அழியவே அதனோட 3 வித கர்மாக்களும் நழுவும். இந்த முக்தி நிலை நித்தியமானது, காலத்தில் உள்ளதல்ல. என்ன டூயரே காலத்தினுடைய சிருஷ்டி. அவன் முன்னாடி அந்த இல்யூஷனா வருது, தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, அவனை உட்கார விட மாட்டேங்குது, பிளான் பண்ண வைக்குது, ப்ரிப்பேர் பண்ண வைக்குது, செய்ய வைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து பலன்களும் ஏங்குவான், டார்ச்சர் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவான். முடியணுமே முடியணுமே முடியணுமே, முடியாம போயிடக்கூடாது, முடியாம போயிடக்கூடாது, இது அது இது. காலத்துல தன்னை விரிச்சு சுருக்கி நாளைக்கே வா, நாளைக்கு இல்லையா அடுத்த மாசமா அப்படின்னு எல்லா உற்பத்தியும் இவனோட பரபரப்புக்கு ஏற்ப டார்ச்சரா அனுபவிக்கப்படும். அங்க உண்மை நிலைகளும் மாறிட்டே இருக்கும். இவன் உண்மையை தெரிஞ்சவன் வந்து யாரா எப்ப பாரு ஏதோ ஒண்ணு ஓயாம தேடிட்டு எதிர்பார்த்துட்டு கோவிச்சுட்டு ஏமாந்து அடைஞ்சு அப்படி இப்படின்னு எல்லாம் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கணும்னா அவன்னா இந்த வேகம் தனியும். கர்மா டூயரே
அதே வீச்சு இல்லாம இருக்கும். அதுக்கு நீங்க பண்ணாம இருக்க முடியாது. ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். வெறுமை போயிரு, வெறுமை போய் பேசு, நேர்மையா இருங்க, பண்ணாம விட்டுறாத. பிடிக்கலன்னு பண்ணாம விட்டுறாத. பிடிச்சதுன்னு வந்து வேக வேகமா விடாத. எந்த ஒரு ஸ்பீடோ ஜுரமோ இல்லாட்டி நிராகரிப்போ எஸ்கேப்போ எதுவுமே ரூல் பண்ணாது. மொமெண்ட் கம்ப்ளீட் சரண்டர். இந்த பீயிங்க வந்து ஒரு பொருளாவே நினைச்சுக்காம செல்ஃப்லெஸ்ஸா சரண்டர் பண்ணிடும் அந்த வேலையில. ட்ரஸ்ட் மயமா பண்றேன், பேசுறேன், பாக்குறேன், இன்வெஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதனால வர்றது வந்து நிம்மதி. அன்னன்னி ஒவ்வொரு சிரமம் தூங்குறது, தூக்கம் எல்லாம் நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். பண்ணிட்டு விட்டுரும். பாத்தீங்கன்னா மென்மையா மாறும், சூழல்லாம் மென்மையா மாறும். ட்ரஸ்ட்ஃபுல்லான ஆட்கள் வருவாங்க. இதெல்லாம் அற்புதங்கள் வந்து அனந்தாங்க, எண்ட்லெஸ்ங்க. அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்கிற அந்த அற்புதங்கள் பாத்தீங்கன்னா வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஏன்னா இறை சந்நிதி இதெல்லாம். கர்த்தனது ஆணைன்னு அங்க கிடக்கீங்க நீங்க. கர்த்தா நான் என்ற அபிமானம் அழியவே அதனோட 3 வித கர்மங்களும் இந்த முக்தி நிலை நித்தியமானது, காலத்தில் உள்ளதல்ல. இத வந்து நம்ம டீட்டெயிலா நாளைக்கு பார்ப்போம். கண்டினியூ கர்மாவை பத்தி, கர்த்தனை பத்தி மீதி செயல்கள் மூலமாவும் பார்ப்போம். முடிச்சுப்போமா?